நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் என்னடா கொண்டாட்டி சிஸ்டத்துல உட்காந்து வேலை பாக்குற? டேய் நாங்களே ஒன்னாயிட்டோம், சிஸ்டம்ல என்னடா இருக்கு? ஒன்னாயிட்டீங்கன்னு ஒரு சம்பளத்தை வாங்குறீங்களா? 2 சம்பளத்தை தானே வாங்குறீங்க. அதனால 2 பேரும் தனித்தனியா தான் வேலை செய்யணும். விளக்கமெல்லாம் விவரமா தான் இருக்கு, நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும். புருஷன் பொண்டாட்டி ஜாயிண்டா வருவீங்க, இன்னைக்கு நான் நீ மட்டும் தனியா வந்திருக்க. எல்லாம் ஒரு காரண காரியமா தான். இந்த கப்பல்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலையே. டேய் நாங்க யாருக்கும் புரியவும் மாட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியவும் மாட்டோம். இந்த மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் என் வாழ்க்கையில நான் எங்கேயுமே கேட்டது இல்லடா. போட, உன்ன மாதிரி மொட்டை பசங்க கூட எல்லாம் பேசுறது இல்ல, ஒன்லி ஃபேமிலி மேன்ஸ் கூட தான் பேசுறது. போடா டேய் போடா. நானும் கொஞ்ச நாள்ல ஃபேமிலி மேன் ஆவண்டா. யாத்த மருமகனே எப்ப என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்பாங்க. நீயும் அதை பார்க்க தான் போற. பாப்போம். குட் மார்னிங் பொண்டாட்டி. என்ன காலையில டென்ஷனா இருக்க? என்னன்னு சொல்லிட்டு கோவப்படு. டேய் நீ அதை என்னன்னு கேள்ற? ஐயோ அது எப்படி மச்சான்? திஸ் இஸ் கால்ட் குடும்ப சண்டை. இல்ல அடிக்கடி உடையது ஹஸ்பண்டோட மண்டை. பட் பேச்சுலர் லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனையே இல்லடா. தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் பேச்சுலர் லைஃப். விஷ்ணு இவன் ஃபேமிலி மேன்லாம் இல்ல, உங்கள மாதிரி இவனும் பேச்சுலரா தான் இருக்கான். என்ன ராஜி? என்ன என்னாச்சுன்னு என்ன கேக்குற? உனக்கு தெரியாதா? நிஜமா தெரியல. கூட்டிட்டு வரதா இருந்தா உன்னை தினம் என்ன கூட்டிட்டு வரணும், இல்லன்னா முடியாதுன்னு சொல்லிடு. அப்ப தேவையில்லாம நான் எதிர்பார்க்க மாட்டேன்ல. முதல் 2 நாள் கூட்டிட்டு வர வேண்டியது, அப்புறம் டீல விட்டுற வேண்டியது. கூட்டிட்டு வரலன்னு கோவமா? இல்ல நான் சந்தோஷமா இருக்கேன். சாரி ராஜி. சாரி யாருக்கு வேணும்? உன் சாரி தூக்கி குப்பையில போடு. மச்சான் காதலிய சமாதானப்படுத்துறதுக்கு சாரி போதும், ஆனா பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறதுக்கு சாரி வேணும். விஷ்ணு நீங்களே சொல்லுங்க, இவன் பிக்கப் பண்றேன்னு சொன்னா பண்ணணுமா இல்லையா? ஆமாமா கண்டிப்பா பிக்கப் பண்ணணும். காலையில எந்திரிச்சு பக்கத்துல இருக்கிற கடையில சிக்கன் வாங்கி இவனுக்காக பிரியாணி சமைச்சு லேட் ஆச்சு நான் அவசர அவசரமா கிளம்புனா இவன் கூலா போன் பண்ணி நான் வரல நீ ஆட்டோல வந்துருன்னு சொல்றான். எனக்கு வர கோவத்துக்கு மொத்த பிரியாணியும் விஷ்ணு நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்ல போறேன் பாருங்க. ஐ இந்த தீர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி ராஜி, இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். சார் வேற இன்னைக்கு ஒரு வேலையை முடிச்சு அனுப்புன்னு சொன்னாரு. இவனால லேட்டு. நான் சார் கிட்ட நல்லா திட்டு வாங்க போறேன் பாரு. சிரிப்பு பாரு, ஓங்கி மூக்கிலே ஒரு குத்து குத்துவேன் பாரு. நன்றே செய், அது இன்றே செய். கார்த்திக் என் பட்டுக்குட்டி. ஏங்க இப்பதான் அவனை பயங்கரமா திட்டினீங்க, சட்டுன்னு பெல்ட் அடிச்சு அவனை பயங்கரமா புகழ்றீங்க. விஷ்ணு என் செல்லம் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? என்ன பிக்கப் பண்ண வர முடியாதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே ஆபீஸ்க்கு வந்துட்டு நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருக்கான். எதுக்கு இதெல்லாம்? சும்மாதான். பொண்டாட்டி அசத்தலாம் தான். நாங்க அசந்துட்டோம். தேங்க்யூ. தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நான் சொல்லுவேனே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐ லவ் யூ. தெரியும். அடேங்கப்பா ஓர நெஞ்ச புளியறீங்க. அன்பை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுங்க. இப்படி மொத்தமா காட்டிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மூடிட்டு வேலையை பண்ற. இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. உன்ன மாதிரி கல்யாணம் ஆகாத கபோதிக்கெல்லாம் தெரியாதுடா. ஏமா இப்படி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறீங்க? சர்ப்ரைஸ்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் விஷயமா தான். என்ன விஷயம்? வேற என்ன விஷயம்? உன் கல்யாண விஷயமா தான். ஒரு விஷயத்தை பிடிச்சா பிடிவாதமா அதை நடத்தியே தீர்வ. சரி சொல்லு. நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு உனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாது. பட் நீ அவனை பிடிச்சிருக்குன்னு ஸ்ட்ராங்கா சொல்லும்போது என்னால விஷ்ணுவை நெக்லெக்ட் பண்ண முடியல. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். ஒரு சின்ன திங்ஸ் வாங்கணும்னா கூட அதை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுவேன். இது உன்னோட லைஃப். விஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ டிசைட் பண்றதுக்கு முன்னாடி அவனை பத்தி நீ முழுமையா தெரிஞ்சிருப்பேன்னு நான் நம்புறேன். சோ உன்னோட முடிவு சரியான முடிவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ்மா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அவசரப்படாத, இன்னும் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா கேளு.
நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி விஷ்ணுவையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பொதுவா ஜாதகத்தை வச்சு கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்ப்பாங்க. ஆனா நான் சில டெஸ்ட்களை வச்சு உங்க 2 பேருக்கு பொருத்தம் பார்க்க போறேன். அம்மா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க 2 பேரும் ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட். அம்மா என்ன இது டெஸ்ட் அது இதுன்னு சும்மா புதிர் போடுறீங்க? புதர்லாம் போடல. நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்றீங்களான்னு செக் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் வைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த டெஸ்ட் எல்லாம் சரியா வரும்னு தோணல. ஆனா ஒருவேளை நாங்க இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா? ஃபெயில் ஆக கூடாது. சரி ஓகே. என்ன அந்த டெஸ்ட்? நான் உன்னை சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விக்கு நீ சொல்ற பதிலும் விஷ்ணு சொல்ற பதிலும் மேட்சா இருந்தா யூ ஆர் தி பெர்ஃபெக்ட் பேர். சரி ஓகே. எப்ப அந்த டெஸ்ட்? இப்பதான். அம்மா இப்பவா? முதல் டெஸ்ட் உனக்கு தான். நீ ரெடியா? ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. விஷ்ணு உனக்கு ஏன் பிடிக்கும்? எந்த சிச்சுவேஷன்லயும் மாறாத அவனோட வெகுளியான மனசுதான் அவனை காதலிக்க காரணம். அடுத்த क्वेश्चन. விஷ்ணுவை முதல்ல நீ எங்க பார்த்த? ஆபீஸ் ரிசெப்ஷன்ல. ஓகே. உங்க 2 பேர்ல யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது? விஷ்ணு. லவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போன முதல் இடம்? விநாயகர் டெம்பிள் மா. நீங்க காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் எத்தனை முறை சண்டை போட்டிருப்பீங்க? 7 times மா. விஷ்ணுக்கு பிடிச்ச ஃபுட்? மட்டன் பிரியாணி. ஓகே. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ற சூழ்நிலை ஏற்பட்டா நீ வேற கல்யாணம் பண்ணிப்பியா? நிச்சயமா மாட்டேன். ஓகே. உன்னோட டர்ன் முடிஞ்சது. இப்ப விஷ்ணுவை கூப்பிடு. விஷ்ணு நீ உடனே கேண்டீனுக்கு வா. ஹாய் ஆண்டி. ஹாய். என்ன லட்சுமி, கண்டிஷன்ஸ் நீ சொல்றியா இல்ல நானே சொல்லட்டுமா? அம்மா நீங்களே சொல்லுங்க. என்ன கண்டிஷன்? நான் சொல்றேன். நீங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் மேட்சான்னு செக் பண்றதுக்காக டெஸ்ட் வைக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக சில கேள்விகளை கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். லட்சுமி கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டுட்டேன். அவளும் பதில் சொல்லிட்டா. இப்ப அதே கேள்விகளை உன்கிட்ட நான் கேட்க போறேன். அவ சொன்ன பதிலும் நீங்க சொல்ல போற பதிலும் சரியா இருந்தா நீங்க தான் பெர்ஃபெக்ட் பேர். என்ன கேள்வி கேட்கலாமா? ஆண்டி நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நீங்க பிரில்லியண்டா கேள்வி கேட்கறேன்னு என்ன காலி பண்ணி விட்டுறாதீங்க. ஓகே. முதல் क्वेश्चन. நீ லக்ஷ்மிய ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடம்? லாஸ்ட் டைம் மீட் பண்ண இடமே ஞாபகத்துல இல்ல. இதுல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண இடத்த எங்க இருந்து ஞாபகத்துல வச்சுக்கிறது? கூத்து மதிப்பா ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல் क्वेश्चन. நீ லக்ஷ்மிய ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடம்? லாஸ்ட் டைம் மீட் பண்ண இடமே ஞாபகத்துல இல்ல. இதுல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண இடத்த எங்க இருந்து ஞாபகத்துல வச்சுக்கிறது? கூத்து மதிப்பா ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நெட் டேக் ஆஃப் இன்டர்வியூ ஆல். லக்ஷ்மிக்கு எதனால உன்னை பிடிக்கும்? ஐயோ, லட்சுமி எதுக்கு அடிக்குன்னு கேட்டா கூட சொல்லிடலாம். பிடிக்குன்னு கேக்குறாங்களே, எதை சொல்றது? அழகான மிஸ்ஸையும் கிருதாவும். லக்ஷ்மி நீ முதல்ல கூட்டிட்டு போன இடம்? எதுல கூட்டிட்டு போனேன்னு கேட்டா கார்ல கூட்டிட்டு போனேன்னு சொல்லிடலாம். ஆனா எங்க கூட்டிட்டு போனேன்னு கேக்குறாங்களே, என்னத்த சொல்றது? ஒரே குஷ்டமப்பா.
காஃபி ஷாப். ம். நீங்க காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை முறை சண்டை போட்டிருப்பீங்க? நான் எங்க சண்டை போட்டேன்? அவ அடிச்சு நான் வாங்கிக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? சும்மா குத்து மதிப்பா சொல்லுவோம். சுமார் ஒரு 10 தடவை. ஓகே, ஃபைனல் கொஸ்டின். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையில நீங்க நிரந்தரமா பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா அந்த சூழ்நிலையில நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஐயோ, லெக் ஸ்பின் போட்டாங்க, ஆஃப் ஸ்பின் போட்டாங்க, ஏதோ குத்து மதிப்பா தட்டி விட்டோம். இப்ப டெட் பாலா வேற போடுறாங்களே. இதை டச் பண்ணாலும் ஆபத்து, டச் பண்ணாட்டியும் ஆபத்தாச்சு. என்ன பண்ணலாம்? முட்டிக்கால் போட்டு தட்டி விட்டுலாமா? ஆண்டி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் லட்சுமி கேட்டுட்டு சொல்லலாமா? இங்க பாருப்பா, இந்த டெஸ்ட்ல அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. இந்த டெஸ்ட் ஐஏஎஸ் எக்ஸாமோட ரொம்ப டஃப்பா இருக்கு. சரி, எதாவது அடிச்சு விடுவோம். லட்சுமிக்கு ஓகேனா நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன். ம்? ஆண்டி, சஸ்பென்ஸ் தாங்கல. அந்த ரிசல்ட் என்ன சொல்லிடுங்களேன். உங்களுக்கு வச்ச டெஸ்ட்ல நீங்க 2 பேரும் ஃபெயில். எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் ஒருத்தர் இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் தோணுது. உங்க 2 பேரோட தாட்ஸும் விருப்பமும் வேற வேறையா இருக்கு. சோ நீங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாதுன்னு என்னால 100% சொல்ல முடியும். அது எப்படி ஆண்டி? வெறும் தாட்ஸும் லைக்ஸும் வச்சு நாங்க பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு கமலை பிடிக்கும், லட்சுமிக்கு ரஜினியை பிடிக்கும். ஆனாலும் நான் ரஜினி படத்தை பார்ப்பேன், லட்சுமி கமல் படத்தை பாப்பா. இல்லைன்னா தப்பு இருக்கு. தப்பான படத்தை பார்த்தா தானே தப்பு. சரி, ஓகே, நான் ஆர்குமெண்ட்டுக்கு வரல. பட் உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு தெளிவான ஒரு முடிவு எடுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லல. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம் தான் சொல்றேன். இனிமே நீங்க தான் யோசிக்கணும். பாய். நான் வரேன் லட்சுமி. வரேன் விஷ்ணு. சந்தோஷமா? லட்சுமி பேசாதடா. May I come in, Susan? Come in, David. சொல்லுங்க சூசன். ஒன்னும் இல்ல டேவிட், நம்ம கார்த்திக் ராஜி விஷயமா பேசத்தான். சொல்லுங்க சூசன். கார்ப்பரேட் ரூல்ஸ் படி கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே டீம்ல ஒர்க் பண்ணக்கூடாது. அது அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெட் டிசைட் பண்ண வேண்டியது சூசன். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் மாத்தித்தானே ஆகணும். ஏன் கார்த்தி ராஜி யாராவது டிபார்ட்மெண்ட் மாற போறாங்களா? அவங்கள டிபார்ட்மெண்ட் மாத்துறத பத்தி நான் இன்னும் யோசிக்கல. ஆனா மாத்தலாமான்னு உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கலான்னு தான். கார்த்தி ராஜி 2 பேரும் இவங்க டீம் தான். அவங்கள மாத்த போறத பத்தி நம்ம கிட்ட ஏன் கேக்குறாங்க? என்ன டேவிட் யோசிக்கிறீங்க? இதுல நான் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சூசன்? நீங்க சொல்லுங்க, நான் என்ன வேணா செய்யறேன். என்னோட தாட் என்னன்னா, அவங்க 2 பேரும் திறமை உள்ளவங்க. அவங்க 2 பேரும் ஒரே டீம்ல இருந்து வேலை செய்யறதை விட செப்பரேட் டீம்ல வேலை செஞ்சாங்கன்னா அது நம்ம கம்பெனிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, அவங்க இண்டிவிஜுவாலிட்டி டேலண்ட்டையும் வெளியே கொண்டு வர முடியும். எக்ஸாக்ட்லி சூசன், நீங்க சொல்றது வேலிடான பாயிண்ட். இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. இத நானே சொன்னா ராஜி கண்டிப்பா சந்தேகப்படுவா. டேவிட்ட வச்சே சொல்லிட வேண்டியதுதான். டேவிட், இத நானே ராஜி கிட்ட சொல்றதை விட நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். நோ ப்ராப்ளம் சூசன், நானே சொல்லிடுறேன். என்னோட கேபினுக்கு வர சொல்லி ராஜிட்ட சொல்லட்டுமா, இல்ல இங்கேயே வர சொல்லி உங்க முன்னாடியே சொல்லட்டுமா? இங்க வர சொல்லி பேசினாலும் ஓகே தான். ஓகே, 1 minute. ஹலோ ராஜி, கொஞ்சம் சூசன் கேபினுக்கு வாங்க.
கமன்? கமன். என்ன விஷயம் சூசன்? ராஜி, உங்களை பத்தியும் கார்த்தி பத்தியும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பாம்பே ஆபீஸ் போயிருக்கு. கம்ப்ளைண்ட்ஸா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்க தப்பு பண்ணீங்க நான் சொல்ல வரல. தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். நம்ம ஆபீஸ் ரூல்ஸ் படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடாது. அப்படி ஒண்ணா ஒர்க் பண்ற சுச்சுவேஷன்ல கம்பெனிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நீயும் கார்த்தியும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறது இப்ப எந்த பிரச்சனையும் உருவாக்காம இருக்கலாம். ஃபியூச்சர்ல உருவாகிடக் கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே கம்பெனில அதுவும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற பட்சத்துல அவங்களையும் தாண்டி சில தவறுகள் நடக்கிற சிச்சுவேஷன் வந்துடும். கார்த்தி ஒரு தவறு பண்ணும்போது அதை மறைக்க நீ ஒரு தவறு பண்ண சிச்சுவேஷன் வரும். கம்பெனி 2 பேத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் ஹைலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள ப்ரமோட் பண்ணும்போது கணவன் மனைவிக்குள்ள ஈகோ உண்டாகி அது ஏதோ ஒரு வகையில் அவங்கள வேலையை பாதிக்கும். கம்பெனி யார் மேலேயாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தா அது 2 பேரையும் பாதிக்கும்படியாயிடும். இதுல ஒருத்தருக்கு ஃபேவரா இன்னொருத்தரும் தன்னுடைய நடவடிக்கையை மாத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுதான் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிருக்கேன். சார், எனக்கும் கார்த்திக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு வற்புறுத்தலின் பேர்ல நடந்த கல்யாணம். அதை வச்சு நீங்க எப்படி ஒரு முடிவெடுக்கலாம்? இந்த பாருமா, கல்யாணம் வேணா ஃபோர்ஸ் பண்ணி நடந்திருக்கலாம். பட் நீங்க 2 பேரும் காதலிச்சீங்கல்ல, ரூல்ஸ் படி காதலிக்கிறவங்க ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடாது. சரிங்க சார், ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே லெவல்ல இருக்கிற எங்களுக்குள்ள அப்படி என்ன ஈகோ வந்துற போது? அதுக்கே நீங்க எப்படி ஒரு முடிவெடுக்கிறீங்க? ராஜி, தவறுகள் நடந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு பேரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்ல. தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு பேரு தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதைத்தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு ஹெச்ஆரா நான் என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து நீயும் கார்த்தியும் இந்த விஷயத்துல கம்பெனிக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இதுல வேற எந்த இன்டென்ஷனும் இல்ல, புரிச்சுக்குங்க. சுசன், நான் கிளம்புறேன். ராஜி, டோன்ட் கெட் அப்செட். நீயும் கார்த்திக்கும் ஒன்னா ஒர்க் பண்ணலைன்னா என்ன? நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? உங்களை அபிஷியலா பிரிச்சிருக்காங்களே தவிர உங்களை பர்சனலா பிரிக்கலையே. நீயும் கார்த்திக்கும் கண்டிப்பா அப்செட் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் டேவிட் கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கார்த்திக்கையும் ராஜி பிரிக்கவே வேண்டான்னு. ஆனா டேவிட பத்தி உனக்கு தான் நல்லாவே தெரியுமே. உன்னையும் கார்த்தியையும் பர்சனலா டேவிடுக்கு பிடிக்காது. அதனால இந்த விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு உங்க 2 பேரையும் பிரிக்க பாக்குறாரு. நீ கவலைப்படாத ராஜி. உங்களை டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் அவரால் பிரிக்க முடியும். இந்த கம்பெனில இருந்து அவரால் கண்டிப்பா உங்களை பிரிக்கவே முடியாது. அதுக்கு ஒருபோதும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ தைரியமா போ ராஜி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம ஆபீஸ் ரூல்ஸ் படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடாது. அப்படி ஒண்ணா ஒர்க் பண்ற சிச்சுவேஷன்ல கம்பெனிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, என்ன பாரு. என்னாச்சு? என்னாச்சுன்னா ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா கண்ணெல்லாம் ஏன் வந்திருக்கு? தூசி பட்டுருச்சு. ஓ, கார்த்திக், ம், என்ன ஊன்னா சொல்லுன்னு அர்த்தம். ஓ, அந்த அளவுக்கு ஆயிருச்சா? ஆமாம், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏ குரங்கு, உன்னதான். டேய் விஷ்ணு, ம்? உன்னை கூப்பிட்றா பாரு. சொல்லுங்க ராஜி. நீங்க தான் குரங்கா? குரங்கா? டேய், நீ ரொம்ப நல்லவன்டா, நீ நல்லா வருவ. ஏ குரங்கு, என்ன சிரிப்பு? ராஜி, அது ஒண்ணும் இல்ல. யூசுவலா குரங்க பார்த்து தான் எல்லாம் சிரிப்பாங்க. நீங்க குரங்கே சிரிக்குது.
விஷ்ணு செம்ம பஞ்சு, சான்ஸே இல்ல. தேங்க்யூ. டேய் வாயில எதுனா வந்துட போதுடா. இப்ப ஏன் விஷ்ணுவை திட்டுற? தைரியம் இருந்தா என்ன திட்டு. ஏம்மா சாமி ஆளை விடு. இவ்வளவு நாள் சண்டை போடாம இருந்தோம், மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. ஓ, அப்ப இத்தனை நாள் வரைக்கும் நான் தான் உங்ககிட்ட வெளியே வந்து சண்டை போட்டேனா? ஏம்மா தாயே, நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தெல்லாம் ஒன்றும் சொல்லல. என்ன ஆளை விடு. அதை எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. போனா போதுன்னு விடுறதுக்கு நீ என்ன எவனோ ஒருத்தனா? ஏன் ஆள்ற நீ? சும்மா விடாத. என் ஆள்னா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்க கூடாது. நான் என்ன மறைச்சேன்? நான் வரும்போது அழுதுட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டா கண்ணில் தூசி வந்துச்சுன்னு கதை சொல்ற. ஓ அதுவா? என்ன அதுவா? நான் கேட்காமலே நீ சொல்லியிருக்கணும். நான் கேட்டும் நீ சொல்ல. சொல்லலைன்னா அப்படியே விட்டுருவியா? மறுபடியும் மறுபடியும் கேட்கணும்ல. நீயே ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கும் போது அது என்னன்னு கேட்டு தேவையில்லாம உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால தான் நான் எதுவும் கேட்கல. நிஜமா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீ அப்படி நடந்துக்கிட்டியா? ஆமா. என்ன இப்படி பாக்குற? எங்கடா இருந்த இத்தனை வருஷமா? நான் பிறந்த உடனே ஏன் என்ன பார்க்க வரல? ஏன்னா நான் அப்ப பிறக்கவே இல்லை. ஆமால, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கொஞ்சம் இல்ல, நிறைய. ஏய் என்னடா இதெல்லாம்? என்னடா இதெல்லாம்? பின்னடா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு சண்டைனா குறைஞ்சது 1 நிமிஷமாச்சு போடணும். இப்படி அரை நிமிஷத்துக்கு கூட அள்ளி அணைச்சிக்கிறீங்க. போங்கடா நீங்களும் உங்க காதலும். ஆமா, ஏன் பழுதுட்டு இருந்த? காலையில டேவிட் சார் என்ன கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு. என்னவா? ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே கம்பெனில ஒரே டீம்ல இருந்து வேலை செய்யக்கூடாதான். அப்படி ஒர்க் பண்ணா உனக்கு நான் ஃபேவராகவும் எனக்கு நீ ஃபேவராகவும் ஒர்க் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. இதனால கம்பெனிக்கு ஏதாவது லாஸ் வந்துரும்னு டேவிட் சார் பயப்படுறாரு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டிசிஷன் இந்த ஆஃபீஸில் எடுத்தாங்கன்னா அது விஸ்வநாத் சாரால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஸ்டூபிடான டிசிஷன்லாம் கண்டிப்பாக விஸ்வநாத் சார் எடுக்க மாட்டார். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறத வச்சு பயந்துட்டு இருக்காத. இன்னொரு வாட்டி டேவிட் இப்படிலாம் சொன்னார்னா நம்ம நேராக விஸ்வநாத் சார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லு. கார்த்திக், எப்படி கார்த்திக் மலை மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயத்த எல்லை மாதிரி தூக்கி போட்டுட்ட? அதான் கார்த்திக். गुरुजी एक गांव में एक किसान रहता था. சொல்லு. एक गांव में एक किसान रघुता था. டேய் ரகு தாத்தா இல்லடா, ரக தாத்தா. யாரு மாமா அந்த ரக தாத்தா? கிஷனோட தாத்தா தாண்டா அவரு. அப்ப அந்த கிஷன் யார் மாமா? அந்த ரகு தாத்தாவோட பேரன். மாமா உனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன இது என்ன அது என்னன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு ஏன்டா டேய் நான் என்ன ஹிந்தி பண்ணிட்டாடா? என்னையா ஹிந்திலாம் படிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் பாம்பே போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? அட போங்க சார், நீங்க வேற. மொழி தெரிஞ்ச ஊர்லயே மொழி பிதுங்குது, இதுல மொழி தெரியாத ஊர்ல போய் என்னத்த பண்றது? பிச்சை எடுங்கயா, பிச்சை. பிச்சை எடுக்கிறதுக்கு மொழியும் தேவையில்ல, 2 மொழியும் தேவையில்ல, ஒரு கை இருந்தா போதும். யோ என்ன மூஞ்சிய பாத்துக்கிறீங்க? இந்த மூஞ்சிக்கெல்லாம் பிச்சை கிடைக்காதுன்னு யோசிக்கிறீங்களா? மோகன் சார், பனைமரம் கீழே விழுந்தா பன்னிக்குட்டி கூட ஜம்ப் பண்ணி போகுமா? இதுல யாரு பனைமரம் யாரு பன்னிக்குட்டி? நாங்க பனைமரம், நீங்க யோ என்னையதான் பன்னிக்குட்டின்றீங்களா? சார் நாங்க ஒண்ணும் உங்களை சொல்லலையே, நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க. யோ ஏன் வாயாலேயே என்னையே பன்னிக்குட்டின்னு சொல்ல வச்சிட்டீங்களா? உங்க எல்லாரையும் 1 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன். சார் சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, கேக்குறீங்களா? சஸ்பெண்ட் பண்ண போற பயத்துல சஸ்பென்ஸ் அது இதுன்னு சப்பக்கட்டு கட்டுறீங்களா? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்புனா உங்களுக்கு நல்லது, நம்பலனா எங்களுக்கு நல்லது. என்னையா ஓவரா பில்டப் பண்றீங்க? சார் 5000 கம்ப்யூட்டரை அட் அ டைம்ல சேல்ஸ் பண்ண போறோம் சார். யோ விடாதீங்கயா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்னமோ அட்வான்ஸ் வாங்கிட்ட மாதிரி ஓவரா அடவு கட்டுறீங்க. சார் வாங்க தான் போறோம், அதுவும் இன்னைக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல. என்னைய சொல்றீங்க? ஆமா சார், பாம்பேல இருந்து ஒரு பாபுஜி வராரு, அவர்கிட்ட அட் அ டைம்ல 5000 கம்ப்யூட்டர் விற்க போறோம். நிஜமாவாயா? அட ஆமாயா. சாரி சார், ஆமா சார். அதெல்லாம் சரி, மொழி தெரியாதவன்ட்ட எப்படி 5000 கம்ப்யூட்டர் விப்பீங்க? அதுக்கு தானே ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். டேய் என்ன காமெடி பண்றீங்களா?
இப்ப படிச்சு எப்ப விப்பீங்க? சார் நாங்க என்ன இந்தியா விற்க போறோம்? கம்ப்யூட்டர் தானே விற்க போறோம். கம்ப்யூட்டர் விற்கிறதுக்கு தேவையான இந்திய படிச்சிட்டோம் சார். ஆமா மோகன் சார், பரீட்சையில 100 மார்க் வாங்க போறவன் புக்கு ஃபுல்லா படிக்கணும். 50 மார்க் வாங்க போறவன் புக்கு ஃபுல்லா படிக்கணும்னு தேவையில்லை. அது மாதிரி தான் நாங்க பாதி படிச்சிருக்கோம், மீதிய அப்புறம் படிச்சுக்கிறோம். கிழிச்சிங்க. எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தெரியல. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க சார். நான் பாசிட்டிவா திங்க் பண்றேனா இல்ல நெகட்டிவா திங்க் பண்றேனா அப்புறம் திங்க் பண்ணிக்கலாம். முதல்ல ஆர்டரை பிடிங்க, இல்ல அந்த ஆர்டரோட சேர்ந்து எல்லாரும் ட்ரெயினை பிடிங்க. டேய் அந்த பாபுஜி வருவாரா? மாமா 100 ஆயிசு மாமா, அவனே வந்துட்டான் பாரு. பகுத் சுக்ரியா. கோன் சுக்ரியா? டே கட்ட, அவரு சுக்ரியான்னு சொன்னது அவரு பொண்டாட்டின்னு நினைச்சியா? நன்றி சொல்றான்டா. சாரி மாமா. கானா கத்தா ஹே முஜே நகி சாயே. 4 சாயே. டேய் நாயே, அவர் என்ன சொல்றாருன்னு தெரியாம நீ ஏன்டா ஊடால உளறிக்கிட்டு இருக்க? டேய் கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? சாரி மாமா. यात्रा कैसा है? अच्छा है. You have बच्चा? या I have 2 बच्चा, 1 लड़का 1 लड़की. டீகே டீகே பாபுஜி. ஏன் மாமா எதுக்கு நீ தமிழ்ல பேசுன? டேய் நான் அவங்கிட்ட டீ கேட்கலடா. டீகே டீகேன்னா சரி சரின்னு அர்த்தம். ஓ அப்படியா மாமா? டே புலி, டவுட் கேக்குற நேரமாடா இது? இல்ல மாமா, ஒரு ஆர்வத்துல. டேய் உன் ஆர்வத்தை தூக்கி அடுப்புல வைடா. ஏதாவது ஒளரி ஆர்டருக்கு எடுத்துறாதடா. சாரி மாமா. आपका कंप्यूटर के बारे में बताइए. हमारा कंप्यूटर नेट टेक कंप्यूटर है, हाई टेक कंप्यूटर है, अच्छा कंप्यूटर है. तुम्हारा बच्चा लाइक है? ठीक है. आपका कंप्यूटर यूज कौन करते? हमारा कंप्यूटर है बिल गेट्स है, स्टीव जॉब है, टॉम क्रूज है, एंजेलिना जूली यूज करते. अमेरिका ओबामा है, अफगानिस्तान ओसामा है, हमारा कंप्यूटर यूज चंजा है. டே கட்ட, ஒசாமா பின் லேடன் செத்து 1 வருஷம் ஆச்சுடா. இப்படி ரைமிங்ல பேசுறேன்னு சொல்லி ஆர்டருக்கு எடுத்துறாதடா. मुझे लगता है कि ये अच्छा कंप्यूटर है. मुझे 5000 कंप्यूटर चाहिए. ठीक है बाबूजी, हमारा तरान है. आपको एडवांस? कुड़ू है. रुको रुको. हे भगवान, हे 5 लाख चेक है. बैलेंस मनी आफ्टर डिलीवरी. डिलीवरी? वो कंप्यूटर डिलीवरी. ठीक है. अच्छा मैं निकल करो. निकल जी. மாமா நிக்கலு விக்கலுன்னு என்னென்னமோ பேசி பாபுஜியை வழி அனுப்பிட்ட. ஆனா இந்த செக்கு உண்மையான செக்கு தானா? டேய் என்னடா இப்படி சொல்ற? இல்ல மாமா, ஏற்கனவே நமக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. இது கள்ள நோட்டு மாதிரி கள்ள செக்கா இருக்குமோன்னு பயமா இருக்கு. டேய் இது நல்ல செக்கு தாடா, கள்ள செக்கு இல்ல. கலக்கிட்ட மாமா, இனி ஒரு பையன் இந்த ஆபீஸ்ல நம்மள ஒரு கேள்வி கேட்க முடியாது. டேய் இத வச்சே இன்னும் 5 வருஷம் இந்த ஆபீஸ்ல நாம காலத்தை ஓட்டிடலாம்டா. கட்ட காசு பணம் மணி காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் எதுக்கு சார் இந்த மீட்டிங்? தெரியலப்பா. கல்யாணம் ஆனதால கார்த்திகும் ராஜையும் ஒரே டீம்ல வேலை செய்யக்கூடாது. இது கார்ப்பரேட் பாலிசி. அதை சொல்லி அவங்கள டிபார்ட்மெண்ட் மாத்த சொல்லி கேட்டேன். அதுக்காக தான் இந்த மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் இது சாதாரண ஃபேமிலி மேட்ரு. துண்ட போட்டு தானால போதுமே. இது தேவலாம எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டினாரு? அதான்ப்பா எனக்கும் புரியல. ஹலோ, சொல்லுங்க சார். கார்த்திக், கண்டிப்பா நீ டீம் மாறணுமா? அதான் சார் கூப்பிட்டுருக்காருல, அவர் சொல்லுவார் என்னன்னு. முடியாதுன்னு சொல்லு. முடியாது. ஏன் கிட்ட சொல்லல. சார் டீம் மாற சொன்னா அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்லு. அதான் முடியாதுன்னு சொன்னேன். புரியல. சார் கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். உட்காருங்க. எத்தனை வாட்டி சொல்லுங்க ஸ்கூல் பசங்க மாதிரி எழுந்து நிற்க கூடாதுன்னு. ஏன் டேவிட், உனக்கு வேற தனியா சொல்லணுமா? எல்லாம் ஒரு பயம்தான் சார். மனசு எதிரிக்க வேணாம்னு சொன்னாலும்
பாடி ஆட்டோமேட்டிக்கா எந்திரிக்குது சார். அப்படின்னா ஏதோ வேண்டாத வேலை பண்றேன்னு அர்த்தம். இல்ல வேண்டிய வேலையை பண்ண மாட்டேங்கிறேன்னு அர்த்தம். ஆஹா, இதுக்கு அதுவே பெட்டர். தப்பு பண்றவனுக்கு தான் பயம் வரும், நேர்மையா இருக்கணும் கோவம் வரும். அதெல்லாம் இல்ல சார். மேல இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும், கீழே இருக்கிறவங்களுக்கு பயம் வரும். இந்த 6 மாசத்துல உன்னோட ஒரே இம்ப்ரூவ்மெண்ட் இப்படி ஜோக் அடிக்கிறது. சரி, என்ன விஷயம் சொல்லு. மெயில் போட்டிருந்தேனே சார். அதான் ஏன் அது இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டியா? இல்ல சார், அது வந்து ராஜி கார்த்திக் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் கம்பெனி பாலிசி படி ஒரே டீம்ல இருக்கக்கூடாது. அதான் அவங்கள என்ன பண்ணலான்னு. என்ன அது ரொம்ப முக்கியமா இப்ப? சார், இருக்கிற பிரச்சனையில இது ரொம்ப முக்கியமான்னு கேட்டேன். இல்ல சார், அது வந்து கேப் ஃபெசிலிட்டிக்காக புதுசா 2-3 டிராவல்ஸ் கிட்ட கொட்டேஷன் வாங்க சொன்னேன். வாங்கினியா? இன்னும் இல்ல சார். பில்டிங் ஓனர்கிட்ட பேசி கான்ட்ராக்டேஷன் பண்ண சொல்லியிருந்தேனே, பண்ணியாச்சா? இல்ல சார். இதுல எதுக்காவது மெயில் போட்டிருக்கியா? இல்ல சார். ஆனா கார்த்தி ராஜி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரே டீம்ல இருக்க கூடாதுங்கிறது மட்டும் ப்ரியாரிட்டின்னு போட்டு மெயில் போடுற. இல்ல சார், கம்பெனி ரூல்ஸ். என்னது? இல்ல சார், கார்ப்பரேட் பாலிசியை ஃபாலோ பண்ணுமில்ல சார். கார்ப்பரேட் பாலிசி படி எம்ப்ளாய்க்கு 1ஆம் தேதி சம்பளம் போடணும். அதெல்லாம் ஒழுங்கா போடுறியா? இந்த மாசம் இன்னும் போடல சார். அப்புறம் அப்ப அது கார்ப்பரேட் பாலிசி அகைன்ஸ்ட் இல்லையா? ஆமா சார். கார்ப்பரேட் பாலிசி என்ன கடவுளா போட்டு வானத்துல இருந்து அனுப்புனாரு? கம்பெனி நடத்துறோம் போற பாலிசி தானே அது. ஒரு நார்மலான கண்டிஷன்ல நீ சொல்ற ரூல்ஸ் எல்லாம் ஓகே. கம்பெனி இப்போ ஒரு பிரச்சனையான சூழல்ல இருக்கு. கிழவி மாதிரி உட்காந்துக்கிட்டு காலை நீட்டி கார்ப்பரேட் பாலிசி பத்தி பேசல நேரம் கிடையாது. எஸ் சார். உனக்கு அவங்க 2 பேர் மேல ஆரம்பத்துல இருந்தே ஆகாது. அதனால சான்ஸ் கிடைச்ச உடனே அவங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண முடியுமான்னு பாக்குற. சார், நோ சார். என் கடமையில இருந்து நான் எப்பவுமே தப்புறதில்ல சார். இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதுதான் உன் கடமை நினைச்சிட்டு இருக்க பாரு. அதான் உன்னோட பெரிய பிரச்சனையே. கடமை தவறாம இருக்கிறதெல்லாம் அப்புறம், முதல்ல எது கடமைன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த டேவிட பார்த்தாலே எனக்கு பாவமா வருது. ஒரு வாட்டியும் பெருசா ஏதோ பண்ண போற மாதிரியே கிளம்பிட்டு சார் கிட்ட தர்மடி வாங்குறாரு. அது ஒண்ணும் இல்ல லட்சுமி, நம்ம ஆபீஸை பொறுத்த வரைக்கும் சார் கவுண்டமணி, டேவிட் செந்தில். அவங்க 2 பேரும் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் சார். அவங்க சேர்ந்து வேலை செஞ்சாதான் அதை முடிக்க முடியும். அவங்க 2 பேருமே ஒரே ஸ்ட்ரக்சர்ல தான் வேலை செய்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிப்போர்ட்டிங் பண்ற மாதிரி இருந்தா தான் பிரச்சனை. அது மட்டும் இல்ல, அப்படியே அவங்களுக்கு டீம் மாத்துறதா இருந்தாலும் டைம் ஆகும். அதனால அவங்கள உடனடியாக மாற்ற முடியாது. நோ ப்ராப்ளம் சார். என்ன நோ ப்ராப்ளம்? ப்ராப்ளம் சொல்லி தான் மீட்டிங் கூப்பிட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம்ன்ற? இல்ல சார், நீங்க யோசிச்சு சொன்ன பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு சார். அதை நீயே யோசிச்செல்லாம் சொல்ல மாட்டியா? ஓகே டேவிட், நான் உங்ககிட்ட அப்புறம் வரேன். மற்றவங்களுக்காக இப்போ நான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் கம்பெனியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு நல்லாவே தெரியும். கம்பெனியை மூட போறோன்ற கன்ஃபியூஷன்ல ஒரு 4-5 முக்கியமான கிளைண்ட்ஸ் புல் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னும் டார்கெட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் வரல. ஒரு பெரிய டீமை வேலையெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இப்போ வேலை வேணும். பழைய சேல்ஸ் டீம்ல முக்கியமான சில பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு கீழே நேரடியாக ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீமை ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அந்த டீம்ல முக்கியமாக வேலை செய்ய போகிறது கார்த்திக் அண்ட் லக்ஷ்மி. இப்போ கார்த்தி அந்த டீம்ல இல்லை, ஓகே தானே? நோ சார். எஸ் சார். சாரி சார். இதை சொல்றதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ராஜி அண்ட் விஷ்ணு, நீங்க 2 பேரும் ஒரு டீம் லீடரா ப்ரமோட் ஆனதும் உங்களுக்கு கீழே ஆளுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். யூ ஆர் ரிப்போர்ட்டிங் டு ப்ராஜெக்ட் மேனேஜர், அதாவது சூசன் கிட்ட. கார்த்தி அண்ட் லக்ஷ்மி, யூ ஆர் ரிப்போர்ட்டிங் டு மீ. எனக்கு கீழே நேரடியாக நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். தட்ஸ் ஆல்.